இந்தியா ஏன் அமெரிக்காவை நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டாவது உலக போர் எப்படிப்பா நின்னுச்சு நம்ம ஸ்கூல் பசங்களை கேட்டா கூட சொல்லிடுவாங்க, ஹீரோஷிமா நாகாசாக்கி மேல அணுகுண்டு போட்டதுனாலன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ. ஜப்பானை பயங்காட்டி போர் நிறுத்தணும்னா குண்டு டோக்கியோ மேல தானே போட்டிருக்கணும். ஹீரோஷிமா நாகாசாக்கி அப்படிங்கிற ஊர்களோட பேரு அங்க அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் பல உலக நாடுகளுக்கு தெரியும். அமெரிக்காவோட இந்த ஸ்ட்ரேஞ்ச் டெசிஷனுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான தாட் ப்ராசஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது உலக போர் டைம்ல தான் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு நிரூபிக்கணும்னு யுஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவும் ரெண்டு நாடுகளுமே தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சூப்பர் வெப்பன் உருவாக்க. அமெரிக்கா ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படின்ற பேர்ல அணுகுண்டு தயாரிக்க ஒரு அற்புதமான டீம் அசெம்பிள் பண்ணி ஒரு அட்டாமிக் பாம் உருவாக்கி முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆட்டம் பாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு அதை செய்ய சொன்ன மிலிட்டரி பிளானர்ஸ்க்கும் தெரியல, செஞ்சு முடிச்ச சயின்டிஸ்டுக்கும் தெரியல. அதனால லாஸ் அலமோஸ் டார்கெட் கமிட்டி அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி அந்த அட்டாமிக் பாம்பை டெஸ்ட் பண்ண சில டார்கெட்ஸை லிஸ்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்டுக்கு என்ன கிரைட்டீரியா தெரியுமா? முதல்ல அந்த அணுகுண்டுனால என்ன பாதிப்பு வருது அப்படின்னு கிளியரா தெரியணும்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பெருசா வேற எந்த தாக்குதலும் நடந்திருக்க கூடாது. ரெண்டாவது கிரைட்டீரியா, அந்த இடம் ரொம்ப சின்ன கிராமமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய நகரமாவும் இருக்கக்கூடாது. மூணாவது கிரைட்டீரியா, அந்த இடம் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஜோனா கண்டிப்பா இருக்கணும். டோக்கியோ மேல ஆபரேஷன் மீட்டிங் ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே மார்ச் 1945ல குண்டு மழை பொழிஞ்சு 1,00,000 பேருக்கு மேல இறந்திருந்தாங்க. அங்க போய் இப்ப புதுசா அணுகுண்டு போட்டா ஏற்கனவே இருந்த டேமேஜ்னால மக்கள் செத்து போனாங்களா இல்ல இப்ப போட்ட அணுகுண்டுனாலயான்னு கிளியரா இருக்காதுன்னு நினைச்சாங்க. இதனால அமெரிக்கா டோக்கியோவை விட்டுட்டு ஹீரோஷிமா, நாகாசாக்கி, கொக்கூரா, நீகட்டா இந்த ஊர்கள் எல்லாத்தையுமே தங்களோட அணுகுண்டு பரிசோதனைக்காக பிரைம் கேண்டிடேட்ஸா வச்சிருந்தாங்க. சரி, ஒரு அணுகுண்டோட நிறுத்திருக்கலாம்ல. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹீரோஷிமா மேல குண்டு போட்டாச்சு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகாசாக்கி மேல ஏன் இன்னொரு குண்டு போடணும்? அது என்ன, ஹீரோஷிமா மேல போட்டது யுரேனியம் 235 ஃபிஷன் பாம், நாகாசாக்கி மேல போட்டது புளுட்டோனியம் 239 ஃபிஷன் பாம். ரெண்டு ரகமான அணுகுண்டையும் டெஸ்ட் பண்ணாதானே எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்னு சொல்ல முடியும். அமெரிக்கானால தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்ட என்ன கொடுமைகள் வேணாலும் பண்ணலாம், எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற இந்த ஆட்டிடியூட்னால தான் அமெரிக்காவை இந்தியா நம்பவே நம்பாது.